அதாவது ஹையர் ஸ்டேட் ஆஃப் என்ன சொல்கிறோம், மீது அந்த படிங்க அப்படியே கொண்டாங்க, அப்படியே கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, அதை நிறுத்துங்க, மேலே நிறுத்திட்டு மேலே அதாவது விண்வெளி சக்தியிலிருந்து விண்வெளி சக்தியிலிருந்து உடலுக்கு சக்தி வருதல், விண்வெளியிலிருந்து சக்தி பெற்று வாழும் வரை. டாக்டர் அர்னால்ட் அவர்களின் புத்தகத்திலிருந்து கீழ்கண்ட பகுதியில் உங்களுக்கு நான் எடுத்து காட்டுகிறேன். நியூக்ளியஸ் டயட் ஹெல்த் சிஸ்டம். நியூக்ளியஸ் டயட்னா என்ன? சளி குறைந்த உணவு. சளி குறைந்த உணவு. அர்னால்ட் 1866 1922 வாழ்ந்தவர். ஜெர்மன் நேச்சுரோபதி டாக்டர், செட்டில்ட் இன் அமெரிக்கா. ஜெர்மன் நேச்சுரோபதி டாக்டர். அவர் வாழ்ந்த இடம் வந்து செட்டில் ஆன இடம் வந்து அமெரிக்கா. அது வந்து நிறைய இருக்கு. அதுல பேஜ் நம்பர் 5960, பேஜ் நம்பர் 64, 65, பேஜ் நம்பர் 69, பேஜ் நம்பர் 160 and 161. இந்த பாடி நல்ல சுத்தமானதுக்கு அப்புறம், அதாவது அண்டர் ஐடியல் கண்டிஷன், நைட்ரஜன் இஸ் அசிமுலேட்டட் ஃப்ரம் ஏர். நைட்ரஜன் அசிமுலேட்டட் ஃப்ரம் ஏர் பை பியூர் பாடி. அது நைட்ரஜன் அசிமுலேட்ஸ் ஏர் ஃபார் புரோட்டீன் மேக்கிங். சுத்தமான உடல் நைட்ரஜனை ஈர்த்துக் கொள்கிறது. அப்ப புரோட்டீன் எனக்கு கிடைக்கிறது, நான் உயிரோட இருக்கிறேன். அது காற்றிலிருந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது. இந்த சுத்தமான உடல் வந்து நைட்ரஜன் புரோட்டீனா மாத்துது. அதுல நீங்க சாகிறது இல்ல, அதனால உங்களுக்கு நோய் வர்றது இல்ல. உங்களுக்கு சுத்தரத்தத்துல இருக்கிறப்ப சிறை முட்டை நல்லா இருக்கும். எங்களுக்கு சுத்தரத்துல விந்தணு நல்லா இருக்கும். இந்த சுத்தரத்துல விந்தணு இருக்கிறனாலதான் அவன் 1000 ஆண்டு வாழ்றான். 1000 ஆண்டு இனப்பெருக்கம் பண்ண முடியும். இப்ப 1000 ஆண்டு இனப்பெருக்க முடியும். 1000 ஆண்டு வாழ்ந்தா அப்ப இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்திற்காக இந்த சுத்தரத்தமும் இனப்பெருக்கம் செய்யும். அசுத்தரத்தமே இனப்பெருக்கம் செய்கின்ற பொழுது சுத்தரத்தம் நல்ல இனப்பெருக்கம் செய்யுதான் இயற்கை நோக்கம். அப்ப இவங்க சித்தர்கள் இருந்து அழியக்கூடாது என்பதற்காக இயற்கை ஒண்ணு சுத்தரத்துல இனப்பெருக்கம் செய்யறாங்க. இந்த இனப்பெருக்கம் எங்க போய் பண்ணலாம்? பூமியிலும் பண்ணலாம், விண்வெளியிலும் பண்ணலாம். இயற்கை கொடுத்து வரம். இனப்பெருக்கு பண்றியோ பண்ணலையோ அவ்வளவுதான். நீங்க மரத்துல இருந்து காய் பறிக்கலையோ அது காய்ச்சிட்டு தான் இருக்கும். மரத்துல நீ காய் பறிக்கணும் காய்ச்சிட்டு தான் இருக்குது. வேப்ப மரம் காய்ச்சிட்டு தான் இருக்குது. எல்லா மரம் காய்ச்சிட்டு தான் இருக்குது. நீ வேணும்னா ஒண்ணு பறிச்சுட்டு போயிடுற, அப்புறம் அத்தனை என்ன ஆகுது? என்னமோ ஆகுது. அதே மாதிரிதான் அது சுத்தமா இருக்கனால அதை பண்ணுது. இதே அசுத்தம் அடைஞ்சதுன்னா ஆசிட் கீழே மரத்துல கீழே வெந்து கிந்து ஊத்து என்ன ஆகும்? ஒரு மரத்து வேர்ல ஆசிட் ஊத்துனா என்ன ஆகும்? மரம் காய்க்கு. சுத்தமா இருக்கிறப்ப, சுத்தமான நீர் சுத்தமான காற்று இருக்கிறப்ப அது நல்லா காய்க்குது. இதுதான் அடிப்படை. உப்பு தண்ணி பாஞ்சு போடு, விஷ தண்ணி, சாய தண்ணி, சாராய தண்ணி, அப்புறம் இந்த ஆலை கழிவு தண்ணி ஒரு விவசாயத்துல பட்டுச்சுன்னா அந்த மரம் என்ன ஆகுது? காய்ப்பு நிறுத்தது இல்லையா? இதேதான் நம்ம உடம்புலையும். எப்படி விவசாயத்துல விஷக்கழிவு நீர் கலக்கும் பொழுது, ஆலை கழிவு நீர் கலக்கும் பொழுது அது பலனை நிறுத்திடுதோ, அது செத்து போகுதோ, வாடி போகுதோ, அதேதான் நீ தின்னு என்ன பண்ற? நம்ம உடல வந்து விஷத்தமாக்கி செத்து போயிடுற. அப்ப இயற்கை என்ன பண்ணுதுன்னா விஷமாக்காம இருக்கணும்னா எல்லா உணவும் விஷமா தான் இருக்கு. அப்படி பாக்குறப்ப சொல்றாரு, இந்த பாடி ஃப்ரீ ஃப்ரம் all waste and poison if you simply supply the engine with necessary water which is used up. அது பயன்படுத்துவது கருதிச்சு. நீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க சொல்றது. கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப அந்த அம்மா பானுமதி பேசி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறப்ப தண்ணீர் குறைவா இருக்கு. தேவை அந்த பயன்படுத்துற அளவுக்கு உடம்பு கொடுத்தா போதும். காலையில என்ன பெரிய தண்ணி குடிச்ச குடிக்கவே இல்லை. சுத்திட்டு தான் இருக்கிறேன். எங்க தண்ணி குடிச்சா? அப்ப ஏற்கனவே சுத்தமானங்காட்டி நமக்கு அதாவது தேவையில்லாத உணவு தின்னு தண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த உப்பு காரம் சேர்க்கறதுனாலதான் வந்து தண்ணி அதிக தாகம் எடுக்கிறது. உணவு தின்னீங்கன்னா நீர் செத்து போயிடும். எந்த அளவுக்கு உணவு திங்குறீங்களோ நீங்க எந்த உணவு தின்னா நீர் செத்து உடம்புல போயிடும். உணவு தின்னாவே, இட்லி தின்னாவே, தோசை தின்னாவோ, சாதாரண உணவு தின்னீங்க நீர் செத்து போயிடும். நீர் செத்து போனா அவ்வளவு தாகம் அடிக்கும். அந்த லிட்டரும் அடிப்பாங்க. கிருன்னு குடிச்சுக்க. ஆமா, ஒரு தோசை சாப்பிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு தண்ணி தாக்கம்? 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி தாக்கம் எடுக்குது. அத்தனையே என்ன ஆகுதுன்னா நோய் உண்டாக்கிடும். சம்பந்தம் இல்லாத நோய் உண்டாக்கிடும். இப்ப நாம என்ன பண்றேன்? ரொம்ப சுத்தமா இருக்குங்காட்டி நமக்கு தானே தேவையானது எடுத்துக்குது. தேவையா இருந்தா கொஞ்சம் ஊத்திக்கிறான், அவ்வளவு அப்படியே ஓடிடும். நான் வந்து தானே வேர்க்கல்லையும் மிச்சரும் சாப்பிட்டேன். நீ ஒண்ணுமே இல்ல. அப்படி இதுல எப்படி? அதுவுமே காலையில பாருங்க, அந்த ஒரு 200 ml அப்புறம் இந்த இப்ப ஒரு 200 ml, மொத்தத்துல 400 ml தான் ஓடி இருக்கு. சரி, in your body free for all waste and poison if you simply supply the engine. நீ வந்து அந்த கருவிக்கு நீதான் அந்த கருவிக்கு என்ன கொடுக்கணும்? தண்ணி கொடுக்கணும்.
சுத்தமாயிட்டாவே இந்த உடம்பு இயங்குது இல்லையா? ஆமா, உடம்பு இயங்குறது பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும், நினைப்புல என்ன பண்ணணும், தண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ குடுக்காத மாட்டிக்கிற. கரெக்ட். இந்த உடம்பு இயங்குது, உடம்பு இயங்குறப்ப அந்த இடத்துல தேய்மானம் ஏற்படுது, அது வடுவடுப்பு உண்டாக்குற. நீ ஏன் கொடுக்க மறந்தாய்? அப்ப if you simply supply the engine, நீ வந்து அந்த கருவி நடக்கிறப்போ சிறிதளவு தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தால் நீ கொடுக்காம விட்டுற மாட்டிக்கிற. ஆமா, இதுதான் நிஜம். அந்த கொடுக்காம விடுறதுனாலதான், அப்ப பானுமதி சொல்லியிருந்தேன், அதை கொடுக்காம விடுறதுனாலதான் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து வேகமா தண்ணி தக்க எடுக்கும்போது படபடன்னு அள்ளி சாப்பிடுறோம், செமிக்காத தன்மை அப்படி வருது. அதனாலதான் தண்ணியும் ரொம்ப வேகமா குடிக்கிறோம், தாகம் அடங்க மாட்டேங்குது. அதுவே வந்து பாரு, ஒரு வயலுக்கும் தெரியாது. நீ பசிச்சா, நானுமே ஆரம்ப காலத்துல அப்படித்தானே இருந்திருக்கேன். ஏன்னா தண்ணி மட்டும் தானே குடிக்கிறோம், அந்த தண்ணியாவது நிறைய குடிப்புன்னு சொல்லி இப்படி குடிச்சதுனால தானே உங்களுக்கு வந்து தாகம் அடங்காம உங்களுக்கு வந்து உடலும் கரையாம அப்படியே இருந்து போச்சு. அந்த தண்ணியை எப்ப சப்பி குடிக்க ஆரம்பிச்சோமோ, அந்த ஒரு மடக்கு தண்ணி 30 ml உள்ள போனா கூட அதையும் நான் 5 மடக்கா எப்ப பிரிச்சு குடிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் வந்து அதாவது in the body free for always and poison if you simply supply the engine with the necessary water, முக்கியமான water, necessary water which is used up, அது பயன்படுத்துவது அறிந்து which is used up. எது? அந்த கருவி பயன்படுத்துறது அறிந்து. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, you ascend into a higher state of physical, mental and spiritual condition. நீ அதை அறிந்து தண்ணீரை கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா உடம்பு பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் ஹையர் லெவலுக்கு போகுதுன்னு சொல்றாரு. இதுக்கு என்ன சொல்றாருன்னா, கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு வேறுபட்ட சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தும். அது உபயோகப்படுத்துது. அது உபயோகப்படுத்த அறிஞ்சு நீதான் என்ன பண்ற, தண்ணீரை கொஞ்சம் உபயோகப்படுத்த கண்டுக்கா விட்டுறது, கம்மு கிடக்கிறது, திரும்ப கம்மு கிடக்கிறது, தோசை திரும்ப கம்மு கிடக்குது. பழம் சாப்பிட்டாலும் அது தண்ணீரை அருந்தி வெளியேற்ற வேண்டும். அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன சாப்பிட்டாலும் தண்ணீரை அருந்தி வெளியேறு. ஏன்னா நீங்க ஏற்கனவே கெட்டுப்பான உடல், கரைஞ்ச உடல். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோ இருக்காட்டி குறைஞ்சு போனங்க எனக்கு கண்டுக்கிறதே இல்ல. நானு கரைஞ்சு போச்சு. அது கரைஞ்சு காட்டி மீண்டும் அது பெருசா எல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சோன்னு ஏதோ விஷயம் இருக்கு, அவ்வளவுதான். அதனால நான் கண்டுக்கிறது இல்ல. எனக்கு நோவும் வர்றதில்ல, பிரச்சனையும் இல்ல. ஏதாவது ஒண்ணு கீரை சாப்பிட்டு அப்படியே மலமா போயிரு. அடுத்த நாள் அப்படியே பொத்துன்னு அப்படியே போயிரு, மலமா போயிரு. முந்தானது அங்க கீரை கொடுத்தாங்க, அது இன்னைக்கு காலையில தான் போச்சு. நேற்று இரவு கீரை கொடுத்தாங்க, என்னமோ கீரை கொடுத்தாங்க. இந்த கீரை தான் நம்ம நீங்க குடிச்ச கீரை காலையில் போனாலும் போயிடும். அப்படியே கொஞ்சமா போயிட்டு அப்புறம் காலையில என்ன சாப்பிட்டா அப்படியே நடந்து போயிட்டேன். அப்புறம் அங்க இது 2 சாப்பிட்டேன். இப்ப வந்து 2 மிச்சர் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இது நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் உணவு பழக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். நன்றி.